வணக்கம் அக்ஷயா. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எத்தனையாவது பேர்த்டே இன்றைக்கு? 15th. இன்றைக்கு உங்களோட 15வது பேர்த்டே. அந்த 15வது பேர்த்டே என்று சொல்லி ஒருத்தங்க வந்து சர்ப்ரைஸாக உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களை தெரியும் தானே உங்களுக்கு, நான் எத்தனையோ தரம் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. ரைட், நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து அக்ஷயாவுக்கு எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ அக்ஷயா டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கண்டு? யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன சித்தா? ருணி குண்டு சித்தா. என்ன பேர் அவங்களுக்கு? ஹர்ஷனி. ஹர்ஷன் எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அவங்க அனுப்பல. வேறு யாராச்சும்? வேறு? கண்ணா பெரியம்மா எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை. அத்தி. அத்திக்கு என்ன பேர்? பமிலா அத்தி. எங்கே இருக்கிறாங்க? இல்லையே, எல்லாரும் பிரான்ஸை தான் சொல்கிறீங்க. ஏன் வேறு நாட்டில் இல்லையா ஆக்கள்? வேறு நாடுகள் இல்லையா? பெரியத்தை. என்ன பேர் பெரியத்தைக்கு? மஞ்சுளா அத்தை. என்ன எங்கே இருக்கிறாங்க அவங்க? சுவிஸில் இருக்கிறாங்க. ரைட், பட்டாண்டு 4-5 பேரை சொல்லிட்டீங்க. பட் அனுப்பினவங்களை இன்னும் சொல்லல அக்ஷயா. சரி, அக்ஷயாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டை கொடுப்போம் என்ன? ரைட், உங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஸ்கூல் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை தந்தாச்சு. யார் செஞ்சுருப்பாங்க? மாமா. என்ன பேர் மாமாக்கு? நேசன் மாமா. வேற பேர் ஏதாவது இருக்கா? இல்லை. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ். இல்லை. வேற யாராச்சும்? வேறு இங்கே ஏதோ சொல்கிறாங்க பின்னுக்கு இருந்து, தங்கச்சி அவியண்ணாவை சொல்லுங்கண்டு. அவியண்ணா அனுப்பியிருப்பாங்களா? அவியண்ணா தான் எல்லாருக்கும் அனுப்புறது, அப்படியா? ஆனால் இந்த முறை அக்ஷயாக்கு வந்து அவியண்ணா அனுப்பல. வேறு யாராச்சும்? சரி, அடுத்ததாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அந்த கிஃப்ட் என்னன்ட்டு. இந்த பேக்குக்கான் இருக்குது அந்த கிஃப்ட். எல்லா ஷிப்பையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆஹா, முதல்ல பெரிய ஷிப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கு பெருசாக அதை அனுப்பியிருப்பாங்க, அப்படியா? அதுக்கு இல்லை. அடுத்து ஆஹா எடுத்துட்டீங்க. ரைட்டு, உங்களை வாழ்த்தி ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு கார்டு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க கார்டு. ரைட், உங்களுக்கு கார்டுக்கு வந்து காசும் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. என்னங்க எவ்வளோ காசு அனுப்பியிருக்கிறாங்கன்ட்டு? எவ்வளோ? 10,000 இல்லை, வடிவா பாருங்க. 5, 10, 15, 20,000. உங்களுக்காக வந்து 20,000 கேஷும் உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே அக்ஷயாண்டு போட்டு ஒரு பர்த்டே கார்டும் உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி அக்ஷயாண்ட பர்த்டேக்கு 15வது பர்த்டேக்கு இப்படி பார்த்து செஞ்சுக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? கிஷானி சித்தி. இங்கே இருக்கிறாங்க, அப்படியா? எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை. வேறு யாராச்சும்? அத்தி. அத்திக்கு என்ன பேர் சொன்னீங்க? பமிலா அத்தி. இல்லை. என்னென்னு சொல்கிறீங்க? அவாதான் அனுப்பியிருப்பாண்டு உறுதியாக சொல்கிறீங்க அவாதான்ட்டு. ஆ, அம்மா பின்ன சொல்லி கொண்டு இருக்கிறாவா? இல்லை, ஆனால் அவங்க அனுப்பல. இந்த அம்மா வேற ஒரு தரையும் சொல்கிறாங்க வினோ மாமாவை.
வேறு யாராச்சும்? குண்டு சித்தா, ரைட். இப்படி வருவோம். உங்களுக்கு ஒரு பர்த்டே கேக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? அந்த கேக்கை தர முதல் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பேரை சொன்னீங்க தானே? அதில் ஒருத்தங்க இல்லாட்டி 2 பேர் இல்லாட்டி 3 பேர். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவீங்களே. சரி, நீங்கள் இவ்வளோ பேரும் சொன்னீங்க தானே? அதில் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம் யாருண்டு. அத்தி. என்ன பேர் சொன்னீங்க? ஃபமிலா அத்தி. இல்லை. சரி, இன்னும் 2 சான்ஸ் தான். 3 சான்ஸில் ஒரு ஆளை பார்ப்போம். குண்டு சித்தா எங்கே இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸ். என்ன பேர் சொன்னீங்க? ஹர்ஷன் சித். இல்லை, 2 பேரும் இல்லை. கண்ணா பெரியம்மா எங்கே இருக்கிறாங்க? சுவிஸ்ன்னு சொன்னீங்க. ஃப்ரான்ஸில். இல்லை. சரி, இந்த 3 பேருக்கு நீங்கள் 3 பேரில் ஒருத்தங்கண்டா யாராக இருக்கு? சரியான இக்கட்டான சூழ்நிலைன்னு. அப்படியா? சரி, அதுக்கு வடிவாக ரிலாக்ஸாக யோசிங்க. அதுக்கு முதல்ல வந்து அவங்க அனுப்பின கேக்கை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஹாப்பி பர்த்டே அக்ஷயாண்டு போட்டு ஒரு அழகான கேக் பர்பிளும் ஒயிட்லேயும் வந்து உங்களுக்காக வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே. ரைட், கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிங்க. அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களுக்காக யாரை வழங்கியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்ஷயா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரைட், நீங்களும் தீர்த்தி விடுங்க அப்போ. ரைட், நாங்கள் வந்து இப்போ அக்ஷயாவுக்கு அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். அக்ஷயா தான் நீ எங்களுக்கு சொல்ல வேணும் யார் அனுப்பியிருப்பாங்கண்டு. யாராக இருக்கும் அக்ஷயா? முதல் லெட்டர் எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுது. செல்வன் மாமா எங்கே இருக்கிறாங்க? இல்லை. சரி, நானே சொல்கிறேன். கொஞ்சம் குழப்பிட்டேன், சின்ன பிள்ளை தானே. என்ன, சுரேஷ் மாமாவும் பமிலா அத்தி மாமியும் உங்களுக்காக வந்து ஃப்ரான்ஸில் இருந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அக்ஷயாக்காக வழங்கியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட மாமாவும் மாமியும். ஹாப்பியா? என்ன சொல்ல போகிறீங்க மாமாக்கு மாமிக்கு? தேங்க்யூ. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அக்ஷயாண்ட மாமா சுரேஷ், மாமி பமிலா அவங்க சார்பாகவும் மீண்டும் அக்ஷயாவுக்கு இனிய வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.